Hi friends, welcome to Prabhu M YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான நிரந்தரமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்றாங்க. தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/10/2020. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை விழுப்புரம் மாவட்டம் கோழினூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராம ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. 13/10/2020 அன்று பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான பேசிக் டீட்டெயில்ஸை நாம பார்த்துட்டு அதன் பிறகு எந்தெந்த ஊராட்சியில் கிராம ஊராட்சி செயலர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுமரபினர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 மற்றும் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஊராட்சியில் இந்த கிராம ஊராட்சி செயல் போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஊராட்சி பகுதிக்குள் வசிக்க வேண்டும். ஸோ அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதியான விண்ணப்ப சம்பந்தப்பட்ட ஊராட்சி இல்லாவிட்டால் ஊராட்சியின் எல்லையை ஓட்டிய ஊராட்சி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம், அதாவது கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளின் நகலுடன் தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியத்தின் தனி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ ஆபீசர் அவர்களுடன் பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/10/2020.
அதுக்கு வந்து நம்ம எந்தெந்த ஊராட்சிகளில் கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக எந்தெந்த ஊராட்சிகளில் ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் பதவியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா சேந்தனூர். இதை சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி, இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா விமன் டிடபிள்யூ. அதுக்கடுத்தாக ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தனூர். இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி, இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா எக்ஸரிஸ்மேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா இளங்காடு. இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசி, இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா விமன். அதுக்கு அடுத்தாக ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா பனங்குப்பம். இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா பிசி அதர் தன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா விமன். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா பிடாகம். இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? ஆண்கள் பெண்கள் இருபாலுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊராட்சியின் பேர் பார்த்தீங்கன்னா சாலியாம்பாளையம். இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா பிசி அதர் தன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம். ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட்ஸ் இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிறேங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.